என்னங்க அறிவு என்னன்னே புரியவே மாட்டேங்குது. குழம்பி போயிருக்கான் அந்த ஆள். நான் என்ன கேட்குறேன், பார்ப்பா சீமான், நாங்கள் விஜய் அரசியலுக்கு வர சொல்லலை, நான் சொல்லலை, அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ல. எவ்வளவு ஒழுக்கமாக பேசுகிறார் திருமாவளவன் அவர்கள். அவர்கிட்ட தான் நீ அரசியல் கற்றுக்கிட்ட, அவர் கொடுத்த மைக்கில் தான் பேசுகிறேன். இன்றைக்கி அவரே எழுத்து பேசுகிற நீ. அவரெல்லாம் சொல்லி கொடுத்த அரசியல் தானே நீ உள்ளே வந்தது. வந்த பின்னாடி இது மாதிரி போய் பேசினா அவங்க எங்கே வேணாலும் நிற்கட்டும், எங்கே வேணாலும் ஜெயிக்கட்டும், நீ ஜெயிக்கிற வேலையை பாரு. ஈரோடில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு. நீ ஜெயிக்காததுக்கு முன்னாடியே செருப்படுத்தி காமிச்சிங்கன்னா ஈரோடு மக்களுக்கு ஜெயிச்ச பின்னாடி ஏதோ ஒரு உதவிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த செருப்பை வேறு விதமாக பயன்படுத்துவீங்க இல்லை? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அத்துமீறி ரவுடிசம், அராஜகம், கொலைவெறி. ஆகவே இப்படிப்பட்டவர்களை அங்கே இருக்கின்ற வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீயும் தானே பகுத்தறிவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, திருமணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் மறுபடியும் மாத்திர தெய்வீகம், அவர்கள் உயர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டு. இப்போ நீ திருமணம் பண்ணும்பொழுது மாத்திரம் ஐயரை சேர்த்தியாங்க? இல்லைல்ல, அதுதான் அவங்களும் பண்ணாங்க. தந்தை பெரியாரை உன்னை விட இது சீமானை விட புகழ்றதுக்கு ஆள் வேணும். அவ்வளவு புகழ்ச்சி. நம்ம நிருபர்கள் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துட்டாங்க. அப்போ ஒன்று பேசுறது, இப்போ ஒன்று பேசுறது, மாற்றி பேசுறது. அப்புறம் எனக்கு யார் அரசியல் சொல்லி கொடுத்தான்னா எனக்கு பிரபாகரன் தான் சொல்லி கொடுத்தார். பிரபாகரன் வேறு வேலை இல்லை பாருங்கள். தமிழ்நாடு அரசியல் சொல்லி கொடுக்கறது தான் வேலையா? பிரபாகரனை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதிகமான நிதியை கொடுத்து மாறி மாறி அண்ணா திமுக அந்த நேரத்தில் அவ்வளவு உதவிகளை செய்தார்கள். கருப்பு சட்டை அணிந்திருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நாம் அதையெல்லாம் பார்த்தோம். சமீபத்தில் அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொல்கிறார் ஒரு மீட்டிங்கில், பிரபாகருடைய வீட்டில் வேறு யாரு படமும் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் மாத்திரம் இருந்தது. அவர் வீட்டில் மாட்டிருக்குமா? ஆகவே பிரபாகரனுக்கு உனக்கு தெரியுமா இல்லையா? எவனுக்கு தெரியும்? இப்போ ஏன் இந்த விவகாரம்? ஆகவே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த தேர்தலை நிறுத்துவதற்கு இது போன்ற சதியெல்லாம் நடக்கிறது. இன்னொன்று, இந்த மீடியா மூலியமாக சொல்லிக்கிறேன், பிஜேபி தேனி இருந்த வெளியில் சொல்ல சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம், கமெண்ட். இந்த வீணா போன எடப்பாடி பழனிசாமி அது தீபாவளி மாதிரி போயிருக்கோம் அந்த எலெக்ஷனு. அங்கே கேண்டிடேட்டை போடாமல் அங்கே ஒரே டல் அடித்து ஒன்றுமே இல்லை. ஈரோடு வறட்சியாக இருக்குது. அந்த ஆள் தான் காரணம். பயந்துக்கிட்டு கேண்டிடேட்டை போடல. அவர் ஒன்று ஆதரிக்கிறாரா? சொல்லு. அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார். அண்ணன் திருமாவளவன் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டார். பெரியாரை போல, அம்பேத்கரை போல தலைவர்களை பார்க்க முடியாது. தந்தை பெரியாரால் தான் இந்த திராவிட இயக்கம், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே உயர்ந்து நிற்கிறார்கள் அண்ணன் திரும்ப சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் எல்லாரும் முட்டாள், நாங்கள் எல்லாரும் திராவிட திருடர்கள். இவர் ஒருத்தர் தான் அறிவாளி. இவரை விட்டு அறிவாளி யாருமே கிடையாது. ஊன்னு கத்துறது, நிற்கிறது, ஒரு ஆக்ட் பண்ணுறது. ஈரோடு மக்கள் செருப்பை காண்பித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு வச்சு நான் இதை ரெடி பண்ணி எலெக்ஷன் கமிஷன் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அங்கே இருக்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஈரோட்டில் இருக்க அப்சர்வர், அங்கே இருக்க கலெக்டர், கமிஷனர், இங்கே இருக்க நம்ம மேடம் அர்ச்சனா பட்நாயக், சீஃப் எலெக்ஷன் கமிஷன், எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் நீட்டாக. அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி, உன் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம், என் தலைவன் கையில் வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்கே பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல் வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்டை உன் மேலே வீசுறேன்னா பிரபாகரன் வீசுறதுக்கு வெடிகுண்டை கொடுத்துட்டு போயிருக்காரா? வீசுறாவா வீசு, நீ எங்கே வர சொல்றியோ நான் வரவா, நானே தனியாக வர, யாரையும் கூப்பிடல, எங்கே வீசுறேன்னு பார்க்குறவா நீ? எல்லாம் கொஞ்சம் ஆளுகளை சேர்த்துட்டு இந்த பொட்டைங்க மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அதை வீசுகிறேன் இதை வீசுகிறேன்னு மிரட்டிக்கிட்டு அசிங்கமாக அந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பேசுறது, எல்லா லீடர்ஸையும் பேசுறது, யாரும் கணக்கிலேயே கிடையாதுங்க. என்ன நடக்கும்னு பாரு, நான் வச்சுருக்கேன், இன்னும் வீசுனா என்ன அவங்க பார்த்துக்கோ, உன்னை புதைச்ச இடத்துல புல் கூட முளைக்காது, பி கேர்ஃபுல். அதில் இங்கிலீஷ் வேறு வார்த்தை வருது, கலெக்டர் இங்கிலீஷ் வேறு, பாரு அது பாரு இது பாரு, உன்னை காலி பண்ணிடுறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தது, நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய், பிரபாகரன் என்னும் பெரும் நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பற்ற வச்ச குப்பையை எரிச்சிட்டாண்டா, தமிழ் தேசிய அரசியல் தீப்பற்றி எரியும், தமிழகமும் தீப்பற்றி எரியும். உண்டாங்க இது மாதிரிலாம் வித் எவிடன்ஸ். ஒரு கட்சி இப்படிலாம் பேச முடியாது. அதுக்கு தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது எலெக்ஷனில். அதையும் மீறி பேசினா சிம்பிள் இருந்தால் சிம்பிளில் முடக்கலாம் 15ல்,
இல்லைனா கட்சி கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த அங்கீகாரம் தடை செய்யப்படுகிறது, இந்த இயக்கம் காலின்னு. அதை தடை செய்வதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணி கொடுத்தேன். இந்த உளறிக்கிட்டே இருந்த லூஸு இது மாதிரி கேவலமாக பேசி மாட்டிக்கிட்டேன். இனி தப்பிக்கவும் முடியாது. யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் நவ். ஆல்ரெடி ரெக்கார்டட் எவ்ரிதிங். பேசு. நான் மீடியாவை அன்போடு கேட்டுக்கிறேன். எனக்கு 2 நாளைக்கு எலெக்ஷன் போகுது. உங்களுக்கு தயவு செய்து இது முடிஞ்ச உடனே எனக்கு எல்லா சீஃப் ஆஃப் பீரோ இந்த டிவியில் தொலைக்காட்சிகளில் பல வருஷமாக எனக்கு பழக்கம், ஓனர்ஸும் பழக்கம். இது மாதிரி வெறிகொண்ட நாய்களுக்கு இந்த மீடியா உதவக்கூடாது, நிறுத்த வேண்டும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு முடிவெடுங்க. அது யாராக இருக்கட்டும், புகழேந்தியாக இருக்கட்டும், தவறாக இது மாதிரி பிஹேவ் பண்ணுறவன், அன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட எவ்வளோ கேவலமாக கெட்ட வார்த்தையை பேசிட்டு போகிறவன் மன்னிச்சுறாங்க. நீங்கள் மைக்கை நீட்டாமல் இருங்க. இந்த குரங்கு இதை கோலை காமிச்சா டான்ஸ் ஆடும் பாருங்க, அது மாதிரி நீங்கள் மீடியாவை நிறுத்துங்க, லோகோவை நிறுத்து.